ஹலோ எல்லாருக்கும். இன்றைக்கி நான் எங்கே போயிட்டுருக்கேன் அப்படின்னா, சேம் யூசிசி காலேஜ் போகிறேன். காலேஜில் இன்றைக்கி இந்தியன் அலுமினி கமிட்டி அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்குது. அவங்க வந்து கனெக்ஷன் அப்படின்னு சொல்லி ஒரு ஈவெண்ட் பண்ணுறாங்க. அதாவது சீனியர்ஸ்க்கு அவங்க ஃபீல்டு ரிலேட்டடாக அலுமினி கூட வந்து கனெக்ட் பண்ணுற மாதிரி ஒரு ஈவெண்ட்டு. என்ட்ரி வந்து ஆக்சுவலாக 15 யூரோஸு. டிக்கெட் வாங்கிட்டு போயிட்டுருக்கேன். அண்ட் சில ஈவெண்ட்ஸ்லாம் இருக்குது, லைக் ட்ரெஷர் ஹண்ட்டு, அண்ட் தென் சில கல்ச்சுரல் ஈவெண்ட்ஸ் லைக் சிங்கிங்கு, டான்ஸிங் அந்த மாதிரிலாம் இருக்குது. அண்ட் சில டேலண்ட் ஷோ மாதிரி, லைக் யாருக்கெல்லாம் சிங்கிங் தெரியும், ஸ்டாண்டப் காமெடியன்ஸ், அவங்களாம் வந்து பார்ட்டிசிபேட் பண்ண போகிறாங்க. ஸோ அந்த ஈவெண்ட் பார்க்குறதுக்காக கிளம்பி போயிட்டுருக்கேன். 1:30க்கு ஈவெண்ட்டு. பஸ் ஸ்டாண்டு என்னோடய வீட்டு பக்கத்தில் இருந்து பஸ் வந்து போகுது. மேரத்தான் போயிட்டுருக்கு, எல்லாம் பிங்க்ரன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் போயிட்டுருக்காங்க. ஸோ பஸ் இங்கே இல்லை. ஸோ அடுத்த பஸ் ஸ்டாண்ட்லேருந்து இருக்குது, இன்னும் 2 மினிட்ஸில் பஸ்ஸு. ஸோ அங்கே போயிட்டு சரி இன்னைக்கு ஈவெண்ட் எப்படி போகுது அப்படின்னு சொல்லி பார்ப்போம். பேக், ரிலாக்ஸ் அண்ட் என்ஜாய். அடுத்த ஓட்டின்னு இருக்கோம். ஈவெண்ட்டுக்கு யாரெல்லாம் வருவாங்க அப்படின்னா எங்கள் யூசிசி காலேஜ் சீனியர்ஸ், அதாவது இந்தியன் சீனியர்ஸ். ஸோ இந்தியன் அலுமினிஸ் மோஸ்ட்டாக வீடியோவில் வந்து இந்தியன்ஸ் தான் இருக்க போகிறாங்க. ஸோ ஒரு இந்தியன் காலேஜ் மாதிரி ஒரு வைப் இருக்க போகுது கண்டிப்பாக. ஸோ பஸ்ஸிலேருந்து இறங்கியாச்சு. இது வந்து இன்னொரு என்ட்ரன்ஸ், அதாவது சைடு என்ட்ரன்ஸு. இங்கேருந்து லைப்ரரி வந்து ரொம்ப பக்கம். நம்ம ஈவெண்ட் வந்து ஆலா மேக்ஸிமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடத்துல நடக்குது. அது இங்கேருந்து இன்னும் பக்கம் ஆக்சுவலாக, யூஸ்வலாக வர என்ட்ரன்ஸை விட. ஸோ பொறுமையாக போய் அட்டெண்ட் பண்ணிவிட்டு பார்க்கலாம். ஸோ இங்கேருந்து ஆலா மேக்ஸிமா வந்து பக்கம். இதுதான் ஆக்சுவலாக காலேஜுடைய பெஸ்ட் வியூ. நேராக அது அந்த இடத்துல வந்து ஆலா மேக்ஸிமா இருக்குது, அங்கே தான் நம்ம இப்போ போகிறோம். ஓகே, நம்ம இப்போது உள்ளே வந்துட்டோம். மீட்டிங் வந்து இன்னும் ஒரு 20 மினிட்ஸில் ஸ்டார்ட் ஆகிரும். 20 மினிட்ஸில் உள்ளே போனால் தான் நல்லாயிருக்கும். ஏன்னா உள்ளே யாருமே இல்லை. ரெஜிஸ்ட்ரேஷன்லாம் முடிச்சிட்டேன். என் கூட என்னுடைய கிளாஸ்மேட் ரித்திகா இருக்காங்க. அவங்க வந்து ஒரு சிங்கர். அவங்களோட வீடியோ ஒன்று வந்து இன்னும் சீக்கிரமாக அப்லோட் பண்ணுவேன், பாருங்கள். நல்ல சிங்கர், சூப்பர் சிங்கர் ஜூனியர்லலாம் வந்திருக்காங்க. ஸோ பெரிய சிங்கர். ஸோ இவங்களும் இன்றைக்கி பாட போகிறாங்க. ஆக்சுவலாக அவங்களுடைய இன்னொரு வீடியோவும் இதில் பார்ப்போம். உள்ளே வந்துட்டோம். ஆல்மோஸ்ட் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஸோ உள்ளே வரும்போது சில டிக்கெட்ஸ் அப்புறம் டோக்கன்ஸ்லாம் கொடுத்தாங்க, அதெல்லாம் காட்டுறேன். ஸோ இது ஒரு ரெஸ்டாரண்ட்டில் வந்து ஒரு கூப்பன். இது ஈவெண்ட் ஸ்கெட்யூலு ஃபுட்டுக்கு. அண்ட் தென் லக்கி ட்ரா 3 டிக்கெட் 5 யூரோ. நம்ம லக்கு எப்படி இருக்குன்னு பார்ப்போம் இன்றைக்கி. ஸோ நான் அப்புறம் நம்மளோட கிளாஸ்மேட் அஸ்வின், ஸோ நாங்கள் 2 பேர் சேர்ந்து 5 யூரோ போட்டு 3 டிக்கெட் வாங்கிட்டோம். ஸோ என்ன ப்ரைஸ் வந்தாலும் பாதி எடுத்துக்கோம். இல்லை. ஸோ இவங்க எல்லாருமே என்னுடைய கிளாஸ்மேட்ஸ். பார்த்தீங்கன்னா ஒரு லைப்ரரி ஆலா மேக்ஸிமா அப்படின்ட்டு ரொம்ப பழைய வருஷத்துக்கு முன்னாடி கட்டியிருக்காங்க. எந்த வருஷம் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள்கிட்ட கண்டுபிடிச்சி நான் இந்த வீடியோ எண்டில் வந்து சொல்கிறேன்.
வந்து சீனியர் கூட வந்து கனெக்ட் பண்ணியிருந்தோம். அதெல்லாம் முடிஞ்சிருச்சு. இப்போ வந்து ஃபர்ஸ்ட் கேமு ரெஸ்டாரண்ட். ஸோ என்னத்தை கண்டுபிடிக்க போகிறேன்னு தெரியல, பார்ப்போம். என்ன சொன்னாங்க அப்படின்னா, மொத்தம் 7 க்ளூஸு காலேஜ் உள்ளே தான் இருக்கும். ஒவ்வொன்றா போய் கண்டுபிடிக்கணும். ஒரு க்ளூ கண்டுபிடிக்கும் போது நெக்ஸ்ட் லீடு வந்து நம்மளுக்கு தெரியும் அப்படின்னு சொன்னாங்க. ஃபர்ஸ்ட் க்ளூ வந்து கொடுத்துட்டாங்க. கார்டட் பை எலாபரேட் கேட்ஸ் ஓவர் தி மைட்டிலி இன் தி ஹார்ட் ஆஃப் எவ்ரி அலுமினி ஜஸ்ட் ஹூ குட் ஐ பி. முக்கியமாக என்னன்னு தெரியல, எல்லாம் ஓடுறாங்க, நாங்களும் அப்படியே பின்னாடியே ஓடுறோம். ஸோ இங்கே தான் வந்து ரிவர் லீ இருக்குது. மைட்டிலி அப்படின்னு சொல்கிறது இந்த ரிவர் லீ. அண்ட் இங்கே தான் கேட்ஸ் இருக்குது. ஸோ இங்கே ஹார்ட் ஆஃப் அலுமினி அப்படின்னா என்னன்னு தெரியல. பார்ப்போம், கண்டுபிடிச்சு சொல்கிறேன். அப்படியே ஒவ்வொன்றா செகண்ட் க்ளூ, தேர்ட் க்ளூ என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு ஒன்றா கண்டுபிடிச்சேன். அங்கே ஸ்டூடெண்ட்ஸ்லாம் வந்து அந்த க்யூஸை கண்டுபிடிச்சிட்டு உள்ளே போகிறாங்க. நாங்கள் இன்னும் 4வது க்யூவை தேடின்னு இருக்கோம். பட் அதுக்கடுத்த க்யூலாம் எங்களுக்கு தெரிஞ்சிடுச்சு எங்கே இருக்குன்னு, கொடுக்க மாட்டுறாங்க. சாரி, 5th க்யூவை வந்து எங்கேன்னு போய் கண்டுபிடிச்சி வாங்கிட்டு வந்துட்டு 6th 7th எங்கே இருக்குன்னு தெரியும். போகிறேன். அடுத்த க்யூ ஓடின்னு இருக்கோம். அப்புறம் கடைசியாக 7 க்யூவையும் கண்டுபிடிச்சிட்டு நாங்கள் எங்கே ஆரம்பித்தோமோ அதே இடத்துல தான் முடிஞ்சது. உள்ளே போனோம். இங்கே காம்படிஷன் ஸ்டார்ட் ஆன அதே இடத்துல தான் எண்டிங்கும் இருக்குது. இதுக்கு பருத்தி மூட்டை குடோன்லேயே இருந்திருக்கலாமேடா அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். முடிஞ்சிருச்சு. ஸோ நம்ம ஜெயிக்கலை, பார்த்துக்கலாம். ஸோ இப்போ வந்து கல்ச்சர் ஈவெண்ட்ஸ் நடக்க போகுது. ரம்ஷராஜ் லைக் அவங்க ஆக்ஷன் பண்ணுவாங்க, மூவியை கண்டுபிடிக்கணும், அதுக்கு டைமும் போகுது. கல்ச்சுரல் ஈவெண்ட் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி கொஞ்சம் பசிச்சுதே அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்து சேட் ஐட்டம்ஸ்லாம் அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. ஸோ அங்கே போய் கொஞ்சமாக சாப்பிட்டோம். பட் கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாக இருந்தது. பட் ஸ்டில் பசி, சாப்பிட்டு தான் ஆகணும். நம்ம ஊரில் யூஸ்வலாக ப்ரோக்ராம் ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி குத்து விளக்கு ஏற்றி ப்ரோக்ராம் ஸ்டார்ட் பண்ணாங்க. ரொம்பவே நல்லா இருந்தது. ஒரு தெய்வீக இசை மூலமாக ஆரம்பித்தது ஈவெண்ட்டு. அப்புறம் எங்களுக்கு வந்து ஒரு கொஸ்டின்ஸ்லாம் இருந்துச்சு. ஒரு 20 கொஸ்டின்ஸ். அதுக்கு ஆன்சர் பண்ணி அதில் யார் டாப்பில் இருந்தாங்களோ அவங்களுடைய டேலண்ட்டை வெளிப்படுத்தலாம் அப்படின்னு சொல்லி டேலண்ட் ஷோ மாதிரி அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. ஸோ ஒவ்வொருத்தர் வந்து கவிதை சொல்கிறது, பாட்டு பாடுறது, டான்ஸ் ஆடுறது, அந்த மாதிரி வந்து ஈவெண்ட் வந்து பொறுமையாக மூவ் ஆக ஆரம்பிச்சிது. அண்ட் அது இல்லாமல் இவங்களாக அரேஞ்ச் பண்ணியிருந்த டான்ஸ் ஈவெண்ட்ஸ், அந்த கல்ச்சுரல் ஈவெண்ட்ஸ் அது தனியாக இருந்துச்சு. ஸோ அது ஒன்றா அப்படியே பார்ப்போம். रघुपति राघव राज
அண்ட் அந்த டான்ஸ்க்கு அப்புறம் நான் ரொம்ப எதிர்பார்த்துட்டு இருந்தேன் என்னுடைய கிளாஸ்மேட் வந்து பாட்டு பாட ஆரம்பித்தா. இந்த வீடியோவை வந்து நான் தனியாக வந்து ஃபுல் வீடியோ வந்து அப்லோட் பண்ணுறேன். ஏன்னா டோட்டல் 7 minutes வீடியோ. இந்த வீடியோ வந்து ரொம்ப லென்த்தாக போயிடும் அப்புறம். ஸோ இந்த UIAC அவங்க அரேஞ்ச் பண்ண டான்ஸ் ஈவெண்ட்லாம் ஒன்றா முடிஞ்சுது. அண்ட் தென் லாஸ்ட் ஈவெண்ட்டாக வந்து ரேஃபிள் டிக்கெட்ஸ், அந்த லாட்ரி ப்ரைஸஸ் யாருக்கு இருக்குது அப்படின்னு சொல்லி வந்து ஒன்றா அனௌன்ஸ் பண்ணாங்க. நானும் என் ஃப்ரெண்டும் வந்து 3 டிக்கெட் வாங்கியிருந்தோம். அண்ட் நான் ஒவ்வொன்றா வந்து மொத்தம் 12 ப்ரைஸஸ் ஆக்சுவலாக. ஸோ ஒவ்வொரு ப்ரைஸாக அவங்க வந்து அனௌன்ஸ் பண்ண நான் வந்து அப்படியே சோகமாக உட்காந்துட்டே இருந்தேன். ஃபஸ்ட்டு 12th ப்ரைஸு, 11th ப்ரைஸ்னு ஒவ்வொன்றா போச்சு. 5th ப்ரைஸ் வரைக்கும் போச்சு. என்னடா 3 டிக்கெட் வாங்கி அதுவும் €5 ஸ்பெண்ட் பண்ணி வாங்கி ஒன்றுமே கிடைக்கலையே அப்படின்னு சோகத்தில் உட்காந்துட்டு இருந்தேன். அப்புறம் 4th ப்ரைஸ் வந்து வந்தது. எனக்கு வந்து ஒரு UCC ஸ்போர்ட்ஸ் டிஷர்ட் ஒன்று கிடச்சிது. அண்ட் அதுக்கப்புறம் 3rd ப்ரைஸ் அனௌன்ஸ் பண்ணாங்க. திரும்ப எனக்கே 3rd ப்ரைஸும் வந்தது. அதில் வந்து ஒரு புக்கு கொடுத்துருந்தாங்க. அதுக்கப்புறம் புக் அண்ட் மசாலா இந்தியன் ஸ்பைசஸ் கொடுத்துருந்தாங்க. அப்புறம் 2nd ப்ரைஸ் அனௌன்ஸ் பண்ணாங்க. அண்ட் தென் ஃபைனலாக வந்து த ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் யாருக்கு போகுது இப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய எக்ஸ்பெக்டேஷனோட ஓப்பன் பண்ணாங்க. யாரும் நம்ப மாட்டீங்க, அதுவும் எனக்கே தான் கிடச்சிது. ஸோ நான் வாங்கின அந்த 3 லாட்ரி டிக்கெட்லேயுமே 3த்துக்கும் ப்ரைஸ் அண்ட் இன்க்ளூடிங் த ஃபர்ஸ்ட் ப்ரைஸுன்ற அது என்ன கொடுத்தாங்க அப்படின்னா, ஒரு 4-star ஹோட்டலில் வந்து ஒரு நைட் ஸ்டே பண்ணுற மாதிரி 2 பேருக்கு வந்து கொடுத்துருந்தாங்க. ஸோ அந்த டிக்கெட்டும் எனக்கு தான் கிடச்சிது. சீரியஸாக என்னாலே நம்பவே முடியல. என்னால் அந்த வீடியோவை எடுக்க முடியல. ஏன்னா நான் தான் மேலே போய் வாங்க போனேன். யார் கண்ணு பட்டதுன்னு தெரியல. அந்த ரேஃபிள் ப்ரைஸ் வாங்கினதுக்கப்புறம் செம்ம ஃபீவர். ஸோ அதோடு அங்கேருந்து பொறுமையாக சாப்பிட்டு ஈவெண்ட் முடிஞ்சது, கிளம்பிட்டேன். வீடியோவும் அதே நாள் தான் கொஞ்சம் லேட்டாக அப்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சேனல்லையும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பாய்.